தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு வீடியோ பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, நேற்றைய தினம் பாத்தீங்கன்னா தமிழகத்தையே அதிர்ந்து போன ஒரு வாக்குறுதிகள் மாதிரி விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா நேற்றைய தினம் மகளிர் தினத்தை முன்னிட்டு மகளிருக்கான சிறப்பான ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்காரு. என்ன திட்டம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, மத்த கட்சிகள் மாதிரி சும்மா இன்னைக்கு ஒரு பேச்சு நாளைக்கு ஒரு பேச்சுன்னு பேசாம விஜய் அவர்கள் செயல்படுத்தக்கூடிய திட்டத்தை மட்டும்தான் அறிவிச்சிருக்காரு. எல்லாத்துக்குமே தெரியும் என்னென்ன திட்டம் பெண்களுக்கு எல்லாம் அறிவிச்சிருக்காரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, டிவிக்கே சேர்ந்த பெண்கள் மட்டும் இல்லாமல் மற்ற கட்சி பெண்களும் சரி டிவிக்கு தூக்கி கொண்டாடிட்டு இருக்காங்க. எதற்காக அந்த அளவுக்கு விஜய் என்ன பாத்தீங்க அப்படின்னா பண்ணிட்டாரு. அந்த அளவுக்கு விஜய் என்ன மாதிரி வாக்குறுதிகள் கொடுத்திருக்காரு அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு. அததான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ளாடி போலாம். முதலாவது பாத்தீங்க அப்படின்னா, மாதம் 2500 ரூபாய் பெண்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா நான் கொடுக்க போறேன் அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கள் தெரிவிச்சிருந்தார். எதற்காக இந்த 2500 ரூபாய் அவர் கொடுக்கணும் அப்ப நீங்க பாத்தீங்கன்னா, இப்பொழுது திமுக கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த 2500 ரூபாய் கொடுத்தோம் அப்படின்னா அவர் பெண்களுக்கு ஒரு வாரத்துக்கு தேவையான மளிகை சாமான் வாங்க பயன்படும். இந்த 1000 பாத்தீங்க அப்படின்னா ஒரு துளி அளவு கூட பெண்களுக்கு பத்த மாட்டேங்குது அப்படின்றனால விஜய் அவர்கள் மாதம் 60 வயதுக்கு கீழே உள்ள பெண்களுக்கு எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு 2500 ரூபாய் மாசம் தந்துறேன்னு சொல்லி முதல் வாக்குறுதியை நெத்தியடி மாதிரி கொடுத்திருக்காரு. அடுத்த வாக்குறுதி என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த வாக்குறுதி தான் பாத்தீங்க அப்படின்னா வேற லெவல் வாக்குறுதி. இந்த வாக்குறுதி திருமணத்திற்கு 1 பவுன் நகை, அதாவது 8 கிராம் பாத்தீங்க அப்படின்னா விஜய் அவர்கள் நான் தரப்போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இப்ப கரண்ட் சுச்சுவேஷன்ல தர்றாங்களா அப்படின்னு கேட்டா, இதற்கு முன்னாடி அதிமுக அம்மா காலகட்டத்துல 1/2 பவுன் மோதிரம், அது மட்டும் இல்லாம 1/2 பவுன் சம்பந்தப்பட்ட ஏதாவது திங்ஸ் கொடுக்குறாங்க. அப்புறம் ஒரு புடவை அந்த மாதிரி அம்மா காலகட்டத்தில் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திமுக ஆட்சியில இது முழுக்க இல்லாம போற சூழல்ல விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு, என்னுடைய தங்கச்சிக்கு தாய் வீட்டு சீதனமா நான் 1 பவுனும் அது மட்டும் இல்லாம ஒரு புடவை பாத்தீங்க அப்படின்னா நான் கொடுக்க போறேன் அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. அதற்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா தாய்மாமன் பரிசு அப்படின்ற மாதிரி ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காரு. அதாவது என்ன சொல்ல வராரு பாத்தீங்க அப்படின்னா, தமிழகத்துல பிறக்கிற குழந்தைகள் எல்லாம் ரொம்பவே அதிர்ஷ்டசாலி குழந்தைகள். அந்த குழந்தைகள் பிறந்த உடனே தாய்மாமன் சீதா 1/2 பவுன் மோதிரம் நான் போட போறேன் அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. அதற்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சுய உதவி குழுலாம் இருக்கு பாத்தீங்கன்னா, சுய உதவி குழுலாம் பாத்தீங்க அப்படின்னா 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் வட்டியே இல்லாம நான் உங்களுக்கு மானியத்துல 5 லட்சம் ரூபாய் கொடுக்க போறேன். இனிமே பாத்தீங்கன்னா இந்த 5 லட்சம் ரூபாய் வச்சு நீங்க அடுத்த கட்டமாக நீங்க என்ன தொழில் செய்ய போறீங்க, தொழில் முன்னேற்றத்துக்கு இதை பயன்படுத்திக்கங்க, சிறப்பான முறையில சுயதொழில் செயல்பட்டுச்சுன்னா அந்த 5 லட்சமே மானிய ரீதியா நாங்க நீக்கிடுவோம் அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அஞ்சலை அம்மாள் சிறப்பு நீதிமன்றம். இந்த நீதிமன்றம் எதற்காக அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, பெண்களுக்கு விரோதமா சென்னையில பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய பாலியல் வன்கொடுமையா இருக்கட்டும், பெண்கள் பாத்தீங்கன்னா அட்டாக் பண்றதா இருக்கட்டும், கர்ப்பிணி பெண்களை தாக்குறதா இருக்கட்டும் போன்ற பல வழக்குகள் பாத்தீங்கன்னா நிலுவையிலே இருக்கும். இப்ப எடுத்துக்காட்டு சொல்ல போனோம்னா சீமான் அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா விஜயலட்சுமியை ஏமாத்திட்டாரு. விஜயலட்சுமி ஆல்ரெடி ஒரு கேஸ் கொடுத்திருந்தாங்க. அந்த கேஸ் இத்தனை காலமா நடந்துட்டு தான் இருக்கு. இந்த மாதிரி பெண்களை ஏமாற்றி பெண்களுக்கு தேவையில்லாத வேலைகளை பாக்குறவங்க, பெண்களை பாத்தீங்கன்னா அபியூஸ் பண்றவங்க ஃபுல்லாத்தையுமே அவசர நீதிமன்றத்தை உருவாக்கி உடனடியாக தீர்ப்பு வழங்கி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா வேலுநாச்சியார் படை திட்டம். இந்த வேலுநாச்சியார் படை திட்டம்னா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, பெண்கள் பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல பாதிக்கப்படுறாங்க. அதாவது பாத்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டா இருக்கட்டும், இந்த மாதிரி பெண்கள் பாலியல் வன்கொடுமையில சிக்கி சின்னாபனம் ஆயிட்டு இருக்காங்க இந்த திமுக ஆட்சி காலத்துல. இந்த ஆட்சி காலத்துல பாத்தீங்கன்னா நாங்க டிவிக்கு ஆட்சிக்கு வந்துட்டோம்னா 500 இடங்கள்ல இந்த வேலுநாச்சியார் படை அமைப்போம். பெண்கள் எங்கெங்கயோ எல்லா இடத்துலயும் இருப்பாங்க. ஒரு பெண்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா உடனடியாக அந்த வேலுநாச்சியார் படை போய் அவங்களை காப்பாத்தும் அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கள் வாக்குறுதி கொடுத்திருக்காரு. அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா இலவச பேருந்து. இதுதாங்க ரொம்ப ஹைலைட்டான விஷயம். இலவச பேருந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப தமிழக அரசு இலவச பேருந்து தான் கொடுக்குறாங்க. ஓசி பஸ் கூட அமைச்சர் சொல்லியிருந்தாரு. இந்த இலவச பேருந்துல எல்லா பேருந்துலயுமே போக முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா போக முடியாது. அதாவது ஒரு குறிப்பிட்ட பேருந்துல மட்டும்தான் அந்த பெண்கள் இலவசத்தை பயன்படுத்த முடியுமே தவிர மற்ற பேருந்துகள் எல்லாம் பாத்தீங்கன்னா இலவசம் பயன்படுத்த முடியாது, காசு கொடுத்தா போகணும். ஆனா விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்தாரு அப்படின்னா நான் தமிழ்நாட்டுல எங்க வேணாலும் இப்ப சென்னை டு திருச்சி வா, திருச்சி டு மதுரை போ, பல இடங்கள் எங்க போனாலுமே பெண்களுக்கு முழுக்க பஸ் இலவசம், குறிப்பிட்ட பஸ்ல எந்த பஸ்ல வேணாலும் இலவசம் அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. அதற்கப்புறம் அன்னபூரணி அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம் கொடுத்திருக்காரு. அந்த ஸ்கீம் பாத்தீங்கன்னா பெண்களுக்கு வருடம் தூரம் 6 சிலிண்டர் பாத்தீங்க அப்படின்னா இலவசமா வழங்கும். நடி பண்ணிருக்கு. அடுத்த திட்டமா பாத்தீங்கன்னா பெண்களுக்கு வருஷத்துக்கு 6 சிலிண்டர் தர போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. திமுக அரசு போன வாக்குறுதியில பாத்தீங்க அப்படின்னா நாங்க 100 ரூபாய் மானியம் சிலிண்டருக்கு தரேன்னு சொன்னாங்க. ஆனா இன்ன வரைக்கும் வாக்குறுதி நிறைவேற்றவும் இல்லை, அவங்க தரவும் கிடையாது. ஆனா விஜய் என்ன சொல்லிருக்காங்க பாத்தீங்க அப்படின்னா 6 சிலிண்டர் வருஷத்துக்கு தானே, நான் 6 சிலிண்டர் கொடுத்தேன் அப்படின்னா ஒரு குடும்பத்துல பாத்தீங்கன்னா தாராளமா ஒரு வருஷத்துக்கு போகும் அப்படின்ற மாதிரி விஜய் தெரிவிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு திட்டம் சொல்லியிருக்காரு. குடும்பத்துல பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேரு படிப்பா இடைநிறுத்தம் பண்றாங்க. நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா 2ஆம் கிளாஸ், நிறைய பேர் 5ஆம் கிளாஸ், 10ஆம் கிளாஸ் சொல்லி இடைநிறுத்தம் செய்யறதுனால பிள்ளைகள் நிறைய பேர் படிக்கிறது இல்லை.
அந்த பிள்ளைகளை படிக்கிறதுக்கு ஒரு முக்கியம் காரணம் பண காரணம் நம்ம கூட சொல்லலாம். அதற்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு திட்டம் கொண்டு வர போறேன். ஒரு பொண்ணு ஒரு பையன் யார் அவனா இருந்துட்டு போறாங்க, 12வது வரைக்கும் படிக்கணும். 12வது வரைக்கும் படிக்கிறவங்களை அவன் அம்மா அப்பாவா இருக்கட்டும், இல்ல அவங்களை படிக்க வைக்கிற ஒரு காப்பானா இருக்கட்டும், அவங்க 1000 தரேன்னு சொல்லி அல்டிமேட்டான திட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் அறிவிச்சிருக்காரு. இது வந்து பேச்சு பொருளா மாறி இருக்கு. ஏன்னா மத்தவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆமையை கொண்டு போய் சேர்க்கறது, அது மட்டும் இல்லாம மாடை வந்து விவசாயம் பண்ண சொல்றது, அது மட்டும் ஏர்போர்ட்ல வந்து விவசாயம் பண்றது அப்படின்னு நடக்காத விஷயங்கள் சொல்ற மத்தியில இந்த மாதிரி நடக்கிற விஷயங்கள் விஜய் அவர்கள் பேசுறது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே இருக்கிற மாதிரி இருக்கு. வீடியோ பார்த்தவங்க நன்றி, வணக்கம்.